அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 25/2/2026, நவமி திதி பின்னிரவு 2:41 வரை. அதன் பிறகு தசமி திதி, மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் மதியம் 1:39 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 நிமிடத்திலிருந்து 7:30 வரை, மதியம் 1:30 3 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாயுடன் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மூலிகை மருந்து தயாரிக்க, கடன் தீர்க்க, விருந்துண்ண, இசை நடனம் கற்றுக்கொள்ள, பழைய வாகனம் விற்க, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தனக்கென ஒன்றை தேடிச் செல்பவன் அறிவாளி, தனக்கென ஒன்றை உருவாக்குபவன் படைப்பாளி. ஆமாங்க, பொதுவாக நீங்கள் உங்களுக்குன்னு உள்ளதை தேடி போக மாட்டீங்க. நமக்குன்னு உள்ளதை நாம் உருவாக்கிப்போம் அப்படிங்கிற தன்மையோடு எங்கும் எப்பொழுதும் யாரையும் எதிர்பார்க்காமல் தனக்கு என்ன தேவையோ அதை உருவாக்கும் சிற்பிகளாக, படைப்பாளிகளாக, பிரம்மாக்களாக உலா வருபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினைச்சது நிறைவேறும், உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும், தள்ளி போன விஷயங்கள் வேகமாக முடியும். வீடு வாங்கிறது, மனம் வாங்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சிடுசிடுப்பு குறைஞ்சி இன்னைக்கு சிரிச்ச முகத்தோடு நீங்கள் இருப்பீங்க. 7:30 சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் மறதியெல்லாம் கொடுக்கும். உங்களையும் மீறி முன்கோபம் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல வரன் ஜாதகம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதுரியமாக பேசி இன்னைக்கு நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. நல்லா வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நம்ம தலையிலேயே கட்டுறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உன்மேல் அன்பு செலுத்துபவர்களை நீ நேசி, உன் மீது கோபத்தை காட்டுபவர்கள் மீது அதைவிட அதிகமாக நீ நேசி. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. உங்கள் மேலே யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு சரிசமமாக நீங்களும் அன்பு காட்டுவீங்க. ஆனால் அவங்கள வெறுக்கிறவங்களை நீங்கள் வெறுக்க மாட்டீங்க. நம்மளையே அவங்க வெறுக்கிறாங்க, அவங்க வெறுத்தாலும் நாம் நேசிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பகைவனுக்கும் அருளக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன
என்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் மதியம் 1:39 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:39 வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் மதியம் 1:39 பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1:39 எச்சரிக்கையாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவும் சீக்கிரமா சாப்பிடுறது நல்லதுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. சின்னதாக ஒரு விதமாக சின்ன சின்ன விமர்சனங்களும் உங்களை நோக்கி வீசப்படும். அவங்கவுங்க அவங்க வாய்க்கு வந்த மாதிரி ஏதாவது பேசுவாங்க, வதந்திகளையும் கிளப்பி விடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லிக்காம இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக கொஞ்சம் முணுமுணுப்பு சிடுசிடுப்பெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அனுசரித்து போறது நல்லது. பிள்ளைகளையும் அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை கடிந்து கொள்ள வேண்டாம். அதே போல உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதையும் தாண்டி நீங்க வரணுங்க. இன்றைய தினம் அலுவலகத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பனித்துளிகளை விட மிக அழகானது உழைப்பவர்களின் வியர்வை துளி. ஆமாங்க, மற்றவங்க மாதிரி பனித்துளிகளை மட்டும் நீங்கள் ரசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. உழைப்பாளிகள் உழைத்து அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த வியர்வை துளி, அந்த வியர்வைக்குள்ளார இருக்கக்கூடிய வலிகள் வேதனைகள் இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உழைப்பவர்கள் பின்னாலே சென்று கொண்டிருப்பவர்கள், உழைப்பவர்களுக்காக உரத்த குரல் கொடுப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் புதன் வலுவா உட்கார்ந்து இருக்கிறாரு. திரிகோணத்துல 9வது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எங்க போனாலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்க வார்த்தைக்கும் மரியாதை கூடுங்க. ஆனா அதே நேரத்துல ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால உங்க மனசுக்குள்ளார ஏகப்பட்ட கேள்வி எல்லாம் வருங்க. எல்லாரும் மதிக்கிறாங்க, எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்க, சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க, எழுந்து நிற்கிறாங்க, நாமளை உட்கார வச்சுட்டு அப்புறம் அவங்க உட்கார்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க? வீடெல்லாம் வாங்கிட்டீங்களா? வண்டி வாகனம் காரெல்லாம் வாங்கிட்டீங்களா? ஏதாவது தேவைப்படுதா? ஏதாவது உதவி வேணுமான்னு யாராவது கேட்குறாங்களா? ஒருத்தவங்க கூட நம்மளை பார்த்தது மாதிரி கேட்கலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கேது உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால திடீர் பயணங்கள் உண்டு. ஆன்மீகத்திலேயும் நாட்டம் அதிகமாகும். குலதெய்வ கோவிலையும் புதுப்பிக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. 9வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் சூரியன் செவ்வாய் ராகுன்னு அந்த கிரகங்களும் 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விரைய செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நாம நினைச்சதெல்லாம் எதிர்கடைக்காரரு உடனே செய்து காட்டிடுறாரு. நமக்கு வர்ற ஐடியாலாம் அவருக்கு அவர் முந்திக்கிறாருன்னு சொல்லி சில நேரங்களில் யோசிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, பணம் சம்பாதிப்பது குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல, ஆனால் பணம் செலவழிப்பதோ குண்டூசியால் பலூனை உடைப்பது போல. ஆமாங்க, அதனால் சம்பாதிக்கிறதாங்க பெரிய விஷயம். ஒன்றொன்னா 100ன்னு பெரியவங்க சும்மாவாக சொல்லி வச்சாங்க. இதெல்லாம் தாத்தா சம்பாதிச்சது, இதெல்லாம் அப்பா சம்பாதிச்சதுன்னு வழி வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே இருக்குதுங்க. ஒரே நேரத்தில் ஒரே முட்டா பெருசாலாம் வந்துட முடியாது, சம்பாதிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தொடர்ந்து விடாமுயற்சியால் பெரிய அளவு எல்லாவற்றையும் சம்பாதிக்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் நினச்சது நிறைவேறுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, சிலர் கட்டின்னு இருக்கீங்க. பணப்பற்றாக்குறையும் வந்துடுச்சு, விலைவாசியும் கூடிடுச்சு. அந்த பணப்பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு பேங்க் லோனுக்கும் நீங்கள் பேசின்னு இருக்கீங்க, முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி கூட அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பணவரவும் இன்றைக்கு உண்டு, செல்வாக்கும் உண்டுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமா நீங்கள் மணமகள் ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்துகிற ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி குரு பகவான் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, திடீர் செலவுகளும் உண்டு, திடீர் பயணங்களும் உண்டு. அதே மாதிரி கோவில் விழாக்களையும் முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இருந்தாலும் 8வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள் ஒரு பக்கம் பரவிக்கிட்டே இருக்குங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. கடையோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்க. ஏன்னா 8ல் 5 கிரகங்கள் மறைஞ்சிருக்கிறதுனால கடையில் களவு ஆகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கட்டிடங்கள் செங்கற்களால் ஆனது, ஆனால் வீடோ இதயங்களால் ஆனது. ஆமாங்க, அதனால தாங்க வீட்டின் மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருப்பீங்க, குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே ஓடி போய் முதல்ல நிற்பீங்க. எங்கும் எப்பொழுதும் இளகிய மனதோடு இருக்காமல் அக்கறையோடு அரவணைப்போடு நடந்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால ஆளுமைத்தன்மை அதிகரிக்குங்க. சூரியன் மட்டுமாங்க உங்களை நேருக்கு நேர் பார்க்குறாரு. சுக்கிரன், புதன், செவ்வான்னு முக்கிய கிரகங்கள் எல்லாமே உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால பலவிதமான யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடுங்க. கடந்து வந்த பாதை, இப்போ இருக்கிற நிலை, இதெல்லாம் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. அதே மாதிரி நமக்கு தெரியாமலேயே நம்மளை சிலர்லாம் ஏமாத்துறாங்களே, நல்லவங்க மாதிரியே நடிக்கிறாங்களே, அவங்கள நம்பியெல்லாம் நாம் ஏமாந்துட்டோமேன்னு உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களுக்கு துரோகம் செய்தவர்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் சில நேரங்களில் இன்னைக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துட்டு போகுங்க. ஆனாலும் அதையும் தாண்டி குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால கடந்த பாதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நடக்க போகிறத நாம் நினச்சி பார்ப்போங்கிற ஒரு நல்ல நிலைக்கும் நீங்கள் இன்னைக்கு வருவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால நெருக்கமானவங்களாக இருந்தால் கூட உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லாதீங்க, மாற்றி பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த வேலையும் முடியறதுக்கு முன்னாடி எதையும் சொல்லிடாதீங்க. ஒரு இடமே ஒரு வீடை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பத்திரப்பதிவு முடிச்சுட்டு அப்புறமா நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் வாங்கிறதுக்கு முன்னாடியே இதை நான் வாங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அஷ்டமசனில் அப்புறம் வாங்கவே முடியாமல் போயிடும். அதனால் எந்த ஒரு வேலையும் முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் பங்குதாரர்கள்
கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உழைக்கிறதெல்லாம் நீங்கள் தான், ஆனால் அவங்களுக்கும் வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் சிக்கிக்கிட்டீங்க. இந்த நேரத்துலேருந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செல்வாக்கு உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் 1:30 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வீட்டுக்கு மாடு செல்வம், தோட்டத்திற்கு முருங்கை செல்வம். ஆமாங்க, வீட்டுக்கு வீடு மாடு இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? நமக்கு பால் வளம், நீர்வளம், நிலவளம் எல்லாமே பசுமாடு மூலமாக நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி தோட்டத்துக்கு தோட்டம் முருங்கை இருந்ததுன்னா ஆரோக்கியமாக நாம் இருந்துட முடியும். இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு நம்முடைய முன்னோர்கள் வீட்டுக்கு வீடு மாட்டையும் தோட்டத்துக்கு தோட்டம் முருங்கையும் வளர்த்து வந்தாங்க. உங்களுக்கும் எப்பொழுதும் ஆசை உண்டுங்க. இயற்கை மீது எப்போதும் தீராத ஆசை வைத்திருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. 6வது வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால அடுத்தடுத்து உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. செவ்வாய் 6வது வீட்டில் இருக்கனால பழைய கடனை பைசல் பண்ணிட்டு புது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது ஏற்கனவே இருக்கிற கடன் மேலே டாப் அப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. குரு பகவான் சாதகமாக இல்லாததுனால உங்களை பற்றிய வீண் பழிகள், வதந்திகள் அதெல்லாம் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டே தாங்க இருக்கும். அது நீங்கள் இந்த காதை கொடுத்து வாங்குறதே இல்லை, சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, கோபப்படாதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். ஒரே ஒரு வார்த்தையால் 2-3 நாள் பேசாமல் இருக்க வேண்டிய சூழல் வரும். அதனால் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பதனமாக பேசுங்க, சூதானமாக பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனாலும் 6வது வீட்டிலேயே சுக்கிரனும் புதனும் மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. யாருக்கும் நீங்கள் உறுதிமொழி தந்துட வேண்டாம். எதிலையும் கையெழுத்து போட்டு கொடுத்து சிக்கிக்காதீங்க. அதெல்லாம் கவனமாக இருக்கிறது நல்லது. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள்லாம் உங்களை விட்டு விலகி போவாங்க. ஆனால் புதியவர்கள், பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகமாக வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு அமோகமா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை சைக்கிளை ஓட்டுவதைப் போல அதை மிதிப்பதை நிறுத்திவிட்டால் ஒழிய நாம் கீழே விழுந்து விட மாட்டோம். ஆமாங்க, சைக்கிளை மிதிச்சிட்டே இருந்தால் தான் அந்த சைக்கிள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாமும் உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை சுமூகமாக இருந்து கொண்டிருக்கும். அதனால தாங்க ஓய்வெடுக்கிறதே உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஏதாவது பெருசாக செய்யணும், ஏதாவது பெருசாக சாதிக்கணும், சமூகத்தில் நமக்கால ஏதாவது நம்மால் 4 பேருக்கு நல்லது நடக்கணும், நாம் 4 பேருக்கு வேலை தரணும்னு எங்கும் எப்பொழுதும் முன்னோடியாக இருப்பவர்கள், முற்போக்காக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது.
2-3 நாளை விட, கடந்த 2-3 நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் கூட விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:39 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விரயங்களை தவிர்க்கிறது நல்லது, விவாதங்களை தவிர்க்கிறதும் நல்லதுங்க. கடந்த 2-3 நாளாகவே குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு தான், சின்ன சின்ன சண்டை சச்சரவு தான், ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கிறது, அது சரியாக வராதுங்க. இன்றைய தினத்தில் அந்த நிலைமை எல்லாமே மாறும். இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கடந்த 2 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், வேலை சுமைகள், திடீர் செலவுகள் அதெல்லாம் இன்னைக்கு மாறி இன்றைய தினத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அலைச்சல்கள் எல்லாமே குறையுங்க. எதிர்பார்த்த தொகை கூட கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், அவங்களுடைய நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிக்கணும். ஏன்னா இறக்கப்பட்டு அவங்க ஏமாந்துடக்கூடாது, பாதை தவறி பழகி போய் சிக்கிக்கக்கூடாது. அந்த வகையிலையும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் இப்போதைக்கு அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போதைக்குமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்கிறத மறந்துடக்கூடாதுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் சின்ன சின்ன விவாதங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அலுவலகத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும், அதாவது மதியம் 1:37 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கனால அவங்க மட்டும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, முகத்தில் சுருக்கங்கள் விழலாம், ஆனால் இதயத்தில் ஒருபோதும் சுருக்கங்கள் விழக்கூடாது. ஆமாங்க, உங்கள் இதயம் எப்பொழுதுமே மென்மையாக இருக்கும், இதமாக இருக்கும், இளமையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, முகத்தில் சுருக்கம் விழுறதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. உழைத்து உழைத்து சுருக்கம் விழுந்தால் அது ஒரு பெருமை தான். ஆனால் அதே நேரத்தில் இளையவர்களை நாம் வழிநடத்தி செல்ல வேண்டும், இளைய பாரதத்தை உருவாக்க வேண்டும். எதிர்காலத்திலே இளைஞர்கள் வழிநடத்தி செல்வதோடு மட்டுமில்லாமல் இளைஞர்கள் நல்ல ஒரு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இதயத்தில் நேர்மறை எண்ணங்களை நிரப்பி வைப்பதுடன் புரட்சிகரமான சிந்தனையுடன் பூத்து குலுங்குபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம்னு நினைச்சேங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:39 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:39 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், முன்கோபம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஃபியூல் இருக்கா, பிரேக் இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு அடுத்தவங்களை திருத்தறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. அது அந்த முயற்சியில் இறங்கினாலே கொஞ்சம் சிக்கல் தான் வரும். அதனால் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு கொஞ்சம் அமைதியாக இருந்துறது ஒரு பக்கம் நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும். வாயை மூடிட்டு சும்மா இருந்தால் கூட வம்புக்கு இழுத்துடுறாங்களேன்னு சொல்லி முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களை பகச்சிக்காமல் இருக்க பாருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். இருந்தாலும் அதுக்கு நடுவில் சில புது விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க. இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக
வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை தொடக்கத்தை விட முடிவை பற்றி அதிகமாக சிந்தனை செய். ஆமாங்க, ஒரு வேலையை தொடங்கும் போதே அது எப்படி முடியும், அது எந்த விதத்தில் போய் முடியும், அதனால் என்ன நல்லது நடக்கும், என்ன அல்லது நடக்கும், அதெல்லாம் தீவிரமாக நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தாங்க எதை தொடங்குறதா இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விளைவுகள், பயன்பாடுகள் இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதன் பிறகு ஒரு வேலையை தொடங்கி அந்த முடிக்கும் வரை அதே சிந்தனையுடன் கடினமாக உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. அதே போல சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு அமோகமா இருக்கிறதுனால எங்க போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பிள்ளைகளாலும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. அர்த்தாஷ்டம சனியாக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பொதுவாகவே வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பழைய வண்டி வாங்கிறத தவிர்க்க பாருங்க. அப்படி பழைய வண்டி வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதனால் ஏதாவது விபத்துகளோ மற்ற விஷயங்கள் நடந்திருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. 3வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். அரசு வேலைகளும் சீக்கிரமாக நடக்கும். பேங்க் லோனும் கிடைச்சி அறகுறையாக இருக்கிற வீட்டை கட்டி முடிக்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசியை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு லாபம் இருக்கு. புது பங்குதாரர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேற்றம் இருக்கு. ஆனால் செலவுகளும் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. எங்க போனாலும் இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முதுமை வயதை பொறுத்தது, உணர்வை பொறுத்ததல்ல. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் முதுமை அப்படின்னு ஒருபோதும் உணர மாட்டீங்க. அது என்னங்க, உடம்புக்கு வயசாகுங்க, ஆனால் மனசுக்கெல்லாம் வயசு கிடையாதுங்க. ஏதோ அந்த பிறந்த தேதி வச்சு இத்தனை வயசு ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மனசால் நாம் என்றைக்குமே இளமையானவங்க தாங்கன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் முதுமையை பற்றி யோசிக்காமல் இளமையாகவே இருந்து கொண்டு அடுத்தடுத்து உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய லட்சியவாதிகள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. தனதானிய சம்பத்துகளை கொடுக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட பாக்யாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினைச்சது நிறைவேறும். தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட அதை கூட சண்டை போட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே போனாலும் எதுவுமே சீக்கிரம் முடிய மாட்டேங்குதுங்கிற ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. நாம் சொல்லாததை கூட சொன்னதான் சில சொந்தக்காரங்க சொல்லி நம்மளை சிக்க வைக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சு கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பல பழைய நண்பர்களையும் சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே
அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். வியாபாரத்திலையும் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்களும் பேசலாம். அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சின்ன சின்னதாக பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் பிள்ளைகளுடைய அவங்களுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் ராகெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுனால காரசாரமாக பேசுறதை விட கனிவாக பேசி சில வேலைகளை முடிக்க பாருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்பவே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பலவீனமானவர்கள் எப்போதும் மன்னிக்க மாட்டார்கள். பலமானவர்கள் தான் மன்னிப்பார்கள். மன்னிப்பது பலமானவர்களின் குணமாகும். ஆமாங்க, அதனால தாங்க என்ன நடந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவீங்க. அப்புறம் அடுத்த நிமிஷமே அதெல்லாம் மறந்துடுவீங்க. மறப்போம் மன்னிப்போங்கிற பெருந்தன்மையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவான் உங்களை காப்பாத்தின்னு இருக்காருங்க. 7.5 சனியில் பாதச்சனி ஒரு பக்கம் உங்களை போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்குது. அது போதாதுன்னு ராசிக்குள்ளாரையே கேது இல்லை ராகு உட்கார்ந்துருக்காரு. சரி, கேதுவாக இருந்தாவது ஓரளவு பரவாயில்ல. ஆனால் அந்த ராகு ஏகப்பட்ட யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு எதையோ மாற்றி மாற்றி யோசிக்க வைப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிச்சு வரணும். இதெல்லாம் தாண்டறதுக்குள்ளார எல்லா கிரகங்களும் உட்கார்ந்துருச்சு உங்கள் ராசிக்குள்ளார. சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகுன்னு எல்லாம் உட்காந்துட்டாங்க. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. சாதாரணமாக பேசினா கூட வேற மாதிரி போய் முடியுது. நம்ம சொல்லாததெல்லாம் சொல்கிறாங்க. எப்படியோ நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. நேரம் கிடைச்சதுன்னா ஒரு முறை திருநள்ளாறு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் நீங்கள் சனிக்கிழமைகளில் உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். அது மாதிரி உதவிகளும் செய்வதன் மூலமாக 7.5 சனியோட தாக்கம் குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. விருந்தினர்கள் நண்பர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் எல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஒரு பக்கம் மனசுக்குள்ளார தைரியம் இருக்கு, ஆனால் இன்னொரு பக்கம் சில நேரங்களில் குழப்பமா இருக்குது. நம்மளை அறியாம ஒரு பயம் நம்மளை போட்டு அழுத்துது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அருமையாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டு. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அதிக பழங்கள் பழுத்த மரங்கள் தான் அதிக கல்லெறிப்படுகிறது. ஆமாங்க, அதிகமாக நாம் நல்லவங்களுக்கு நல்லது செய்ய செய்ய நமக்கு ஏதாவது சங்கடங்கள் வரதான் செய்யுது. ஏதாவது விமர்சித்து நம்மளை பேசுகிறாங்க. மற்றவங்களுக்கு நல்லது செய்யும் பொழுது போட்டி பொறாமையில் சிலர்லாம் எச்சரித்து பேசுவாங்க, அல்லது ஏதாவது வதந்திகளை பரப்புவாங்க, விமர்சனங்களை எல்லாம் எழுப்பி விடுவாங்க. இதையெல்லாம் கண்டும் காணாமல் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் முக்கியத்துவம் தராமல் எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள்
எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால எங்க போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, நல்லதெல்லாமே நடக்கும், எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும், அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்னைக்கு நீங்க தந்து முடிப்பீங்க, செல்வாக்கு உங்களுக்கு உயருங்க. 12வது வீட்டில் பல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒவ்வொரு செலவையும் பார்த்து செய்யுங்க. அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. ரொம்ப வருஷமா போகணும்னு நினைச்சிருந்த வேற்று மாநில கோவில்களுக்கும் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். எங்க போனாலும் இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. 7.5 சனியில ஜென்மச்சனி ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதிக நேரம் கண் விழிக்க வேண்டாங்க. அதே மாதிரி இரவுல குறைவாக சாப்பிட்றது நல்லதுங்க. அது இந்த 7.5 சனிக்கு ஒரு பரிகாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தைரியமா சில முடிவுகள் எடுப்பீங்க, முதலீடுகளும் செய்வீங்க, வாடிக்கையாளருடைய ரசனையை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 1:30 மணி வரைக்கும் அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் இப்பொழுது அரசு தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து கடைசி நேரத்தில் அதிகமான மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழி, என்ன மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம், எப்படி எதோடு இருந்து படித்தோம்னா நமக்கு ஞாபக மறதி இல்லாமல் நினைவாற்றல் அதிகரிக்கும், தேர்வு நேரத்திலையும் நல்ல விதத்தில் நினைவுக்கு பதில்கள்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சின்ன பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோங்க. நேற்றைய தினத்தில் மேஷராசியிலிருந்து கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு என்ன வழிங்கிற மாதிரி சில பரிகாரங்களை எல்லாம் சொன்னாங்க. இன்றைய தினம் துளாராசிக்காரங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். துளாராசிக்காரங்களுக்கு இப்போ நேரங்காலம் நல்லா இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மணி பிளான்ட் அவங்க கண்ணில் படுற மாதிரி, அதாவது படிக்கிற அந்த மேஜை மேலே இல்லை படிக்கிற அந்த ரூமில் வந்து மணி பிளான்ட் வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப நல்லது. அது மூலமாக அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும். அதுதான் முக்கியம். ஏன்னா கிரக அமைப்புகள் பிரகாரம், இப்போ இருக்கிற கோச்சார கிரக அமைப்புகள் பிரகாரம் எந்த பொருளை பார்த்து படிக்கிறதோ அல்லது எந்த பொருள் அந்த அறையில் இருந்து படித்தாலோ அதிக மதிப்பெண் பெற முடியுங்கிறத புரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து சில பொருள்களை வச்சுக்கிறது நல்லது. அதனால தான் துளாராசிக்காரங்களுக்கு அந்த மணி பிளான்ட் டேபிள் மேலே இருக்கிற மாதிரியோ அல்லது அவங்க இருக்கிற ரூமில் இருக்கிற மாதிரியோ வச்சு படித்தா அதிகமான மதிப்பெண்கள் பெற முடியுங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தவழும் குழந்தை கிருஷ்ணர், தவழும் கிருஷ்ணர் இருக்கார் இல்லைங்களா. ஏன்னா 5ஆம் இடம் தான் வந்து ஆட்டிடியூட், 5ஆம் இடம் தான் நினைவாற்றலை தரக்கூடியது. இப்போ விருச்சிக ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கெல்லாம் 5ல் சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறனால படித்த மாதிரி இருக்கும், படிக்காத மாதிரியும் இருக்கும், எப்போ படித்தாலும் இப்போ புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நினைவாற்றல் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அந்த நினைவாற்றல் அதிகமாகிறதுக்கு தவழும் கிருஷ்ணர் அந்த ஃபோட்டோ அல்லது சின்ன சிலை அதை வந்து டேபிள் மேலே வச்சுட்டு படிக்கிறது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அதிகமான நினைவாற்றலை உண்டாக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன கிண்ணம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு அது மேலே வந்து வெள்ளை நிற பூக்கள் அதை வந்து கொஞ்சம் பரப்பி விட்டோம்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். தனுசு ராசி மாணவ மாணவிகளுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜிலாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 4ஆம் இடம் தான் உயர்கல்வி ஸ்தானம், அதில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த சனி பகவானுடைய வீச்சு அதிகமாகவும் இருக்குது. அதனால தான் அந்த தட்டில் வந்து நீர் நிரப்பி அதன் மீது வெள்ளை நிற பூக்களை வந்து
தவழ விட்டு அதை பார்த்துட்டு படிக்கும் பொழுது, அது அந்த அறையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நினைவாற்றலும் அதிகமாகி கொண்டு அதிக மதிப்பெண்களையும் பெறுவதற்கான வழிவகைகளை அது வகுத்து கொடுக்கும். இன்னொரு பக்கம் மகர ராசிக்காரர்கள், அவங்களுக்கு தான் நேரம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது. மகர ராசி மாணவ மாணவிகள் அதிகமான எஃபர்ட்லாம் போடணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிரமிடு வாங்கி வச்சுக்கலாம். சின்ன பிரமிடு டேபிள் மேலே, படிக்கிற மேஜை மேலே வாங்கி வச்சுக்கிட்டா அந்த பிரமிடு மூலமாக அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் அது அவங்களுக்கு கொஞ்சம் நினைவாற்றலை கொடுக்கும், மனசை கொஞ்சம் நிலைப்படுத்தும். அப்படி இப்படின்னு போகாமல் உட்கார்ந்து ஒழுங்காக படிக்கக்கூடிய ஆற்றல் அது கொடுக்குங்க. இன்னொரு பக்கம் கும்பராசிக்காரங்க, அவங்களுக்கு ராசியிலேயே ராகு, 7ஆம் இடத்துல கேது, 7.5 சனி, அதுலேயும் பாதச்சனி அப்படி இருக்கிறதுனால ஒரு கண்ணாடி கிளாஸில் தண்ணி கொட்டி அதில் எலுமிச்சம் பழத்தை போட்டு வைக்கிறது நல்லது. முழு பழம் போடணும். அது அவங்க பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா அவங்க படிக்கிற ரூமில் கூட அந்த வச்சுக்கலாம். அது மூலமாக கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மீனராசி மாணவ மாணவிகளுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸில் உப்பு நிரப்பி, கல்லுப்பு நிரப்பி வச்சுக்கிறது நல்லது. அந்த கல்லுப்பை சனிக்கிழமைகளில் மாற்றிடுறது நல்லது. ஏன்னா 7 சனி நடக்கிறதுனால, ஜென்மசனி நடக்கிறதுனால இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்கிறது நல்லது. இதெல்லாம் ஜோதிடப்படி உள்ள பொருள்கள் தான். அந்தந்த ராசிக்கு இப்போ இருக்கிற கோச்சார கிரகத்தில் என்ன பிப்ரவரி, மார்ச் இந்த 2 மாதம் தேர்வு காலம். இந்த தேர்வு காலத்தில் கோச்சார கிரகங்களால் பாதிப்பு வராமல் அவங்க படித்து முன்னேறி அதிகமான நினைவாற்றல், நல்ல கேள்விகளுக்கு நல்ல விடைகளை தந்து தேர்வு நேரத்தில் அதிகமான செயல்படுறதுக்காக அதிகமான அந்த நினைவாற்றல் கிடைச்சி தேர்வு நேரத்தில் சரளமாக பதில்கள் எழுதி அவங்க முன்னேறத்துக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கான பரிகாரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை உங்கள் பிள்ளைகளுடைய அந்த படிப்பறையில் அல்லது மேஜையில் இந்த மாதிரி பொருட்களை வைத்து கொடுங்க. அவங்களுக்கு நிச்சயமாக அதிகப்படியான மதிப்பெண்கள் பெறதுக்கான வழிவகைகள் நிச்சயமாக கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.